வியப்பா என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? நான் வரலமா. இந்த மாதிரி தாங்க பாவக்காய் பார்த்தாலே சில பேர் ஓடிடுறாங்க. அதில் இங்கிலீஷில் பேர் என்ன தெரியுமா? பிட்டர் காட். பேர்லேயே இவ்வளோ கசப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? பாவக்காய் ஜூஸை எப்படி கசப்பு இல்லாமல் பண்ணலான்னு ஒரு ஆளுக்கு ஒரு பாயிண்டிங் ஃபிங்கர் அளவு சைஸுக்கு நம்ம பாவக்காவை கட் பண்ணிக்கலாம். ஜூஸுக்கு கண்டிப்பாக இளம் பாவக்காய் தான் எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா உள்ளே இருக்க சீடியும் நம்ம அப்போ தான் யூஸ் பண்ணலாம். மெயினாக பாவக்காய் ஜூஸுக்கு இதுக்குள்ள நுரையெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். அது எப்படி எடுக்கணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபேர்மு இந்த ஜூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தனியாக வந்துச்சு. இதுக்கடுத்தால நம்ம வடிகட்டி இதை குடிக்க வேண்டியதான்.